எங்களிடம் பலம் இருக்கின்றது, அதிகாரத்தை தாருங்கள், நாங்கள் செய்து காட்டுகிறோம் என்று சொல்லியிருந்தார். எங்க சுத்தினாலும் சுத்தி கடைசியில் வந்து நிற்கிறது செக்குமாட நிற்கிற மாதிரி ராஜபக்ச குடும்பத்தில் தான் புள்ளி இருக்கு. கொட்டி டயஸ்போரா அப்பி ரைட், கொட்டி டயஸ்போராவே இல்ல இல்ல அவர் பயங்கரவாதி சல்லி துண்ணா. அப்ப இப்ப இது சிங்களத்துல சொல்லும் போது சிங்கள மக்கள் மத்தியில் என்ன கதைன்னா, இந்த நபரை வந்து இப்படி சொல்றாருன்னு சொன்னா அப்ப உண்மைக்குமே இந்த ஆண்டுக்கு கொட்டி டயஸ்போராவை சப்போர்ட் ஒன்று இருக்கு. இவர்கள் தங்களை காப்பாற்றுவதற்காக இந்த மாதிரியான கட்டவிழ்த்து விடப்பட்ட வாய்கள் இருக்கின்றது. இப்போ சுரேஷ் சலே கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். என்ன லேட்டஸ்ட் அப்டேட் என்னது? சுரேஷ் சலே வாய் துறக்காவிட்டாலும் சுரேஷ் சலையோடு சேர்ந்து செயற்பட்டவர்கள் எல்லாம் இதற்கான சாட்சியங்களை முழுமையாக கூறிவிட்டார்கள். அவரிடம் வாக்குமூலம் பெற வேண்டிய அவசியம் இல்லை. சுரேஷ் சலே மொபைல் ஃபோன் பாஸ்வேர்டையும் சொல்ல மறுக்கிறார், லேப்டாப் பாஸ்வேர்டையும் சொல்ல மறுக்கிறார். ஆனால் இவர்கள் பலவந்தமாக அந்த பாஸ்வேர்டை எடுத்து அந்த உளவுத்துறை தகவலுக்கு உள்ளுக்குத்தான் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தகவல்களும் இருக்கிறது. புலிகளுடைய கடைசி இறுதி போரின் போது பெறப்பட்ட அவர்களுடைய பெருந்தொகை பணங்களும் தங்கங்களுக்கும் என்ன நடந்தது என்ற விடயங்கள் எல்லாம் அதற்குள்ளுக்கு இருக்கின்றது. யார் யார் பிரித்துக் கொண்டார்கள், யார் யார் அதை பங்கு போட்டுக் கொண்டார்கள் என்ற விடயமெல்லாம் லேப்டாப்புகளுக்கு தான் இருக்கு. என்ன முக்கிய பொறுப்பில் இருந்தவர் பாஸ்வேர்ட் திறப்படுகின்ற போது பலருக்கு ஜெயிலுடைய கதவுகள் திறப்படும். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திரசூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. லங்காஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். லங்காஸ்ரீ நேருக்கு நேர் நிகழ்ச்சியினூடாக இன்றும் உங்களை சந்திக்கின்றோம். அரசியல் ரீதியான ஏராளமான பேசு பொருளான விடயங்கள் என்று நிறைய இருக்கின்றது. அது சம்பந்தமாக நிச்சயமாக நாங்கள் நேருக்கு நேர் ஊடாக கலந்துரையாட தயாராகி இருக்கின்றோம். என்று நம்மோடு இணைந்திருக்கின்றார் தாஹா ஐன்ஸ்டீன் அவர்கள். வணக்கம். வணக்கம் டிலக்ஷன். உண்மையாகவே முதல்ல நாங்கள் எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்? எங்கிருந்து சொன்னால், கடந்த சனிக்கிழமை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர் சொன்னார் ஒரு விஷயம், எங்களிடம் பலம் இருக்கின்றது, அதிகாரத்தை தாருங்கள், நாங்கள் செய்து காட்டுகிறோம் என்று சொல்லியிருந்தார். ஆனால் அவரை பிடிக்கவும் அங்கு 4 பேர் தேவை. அவரை 4 பேர் பின்னால் பிடித்து கொள்ள வேண்டும். அந்த நிலையில் தான் அவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்ன? மக்களிடம் இப்பொழுது அவர் மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை கேட்டிருக்கின்றார், ஆனால் இதுவரை கேட்கவில்லை, இன்று கேட்டிருக்கின்றார். இல்லை, மஹிந்த ராஜபக்சேயை பொறுத்தவரையில் திரும்ப அவருக்கு ஜனாதிபதி ஆகக்கூடிய ஒரு சட்டம் இலங்கைக்குள்ளே இல்லை. என்ற 2 தடவை ஜனாதிபதியாக இருந்திருக்கிறார். அவருடைய குடும்பத்திலே திரும்ப ராஜபக்ச குடும்பத்திலே நாமல் ராஜபக்சேக்கான அந்த நிலைப்பாடு தான் இப்போது இருந்து கொண்டிருக்கு. 29ஆம் ஆண்டு 2029 நாமல் ராஜபக்சே தான் ஜனாதிபதியாக்குவதற்கான கம்பெனி அவங்க கொண்டு போய்கொண்டிருக்கிறாங்க. அந்த பரப்புரைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அதற்கான சில நிகழ்வுகளை அவர்களது ஆதரவாளர்கள் ஏற்படுத்தி வருகிறார்கள். அதிலே அரசுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய அல்லது அரசுக்கு எதிராக பேசக்கூடிய பாராளுமன்றத்திலையும் பாராளுமன்றத்துக்கு வெளியிலையும் பேசக்கூடியவர்களை குறிப்பாக அந்த மேடைகளிலே அழைத்து பேச வைக்கின்றார்கள். அரசாங்கத்திற்கு எதிராக துணிச்சலாக பேச இருக்கின்ற நிலையிலே அவர்களுக்கு இப்போது ஜனாதிபதி தேர்தலிலே அல்லது அவர்களுக்கு பதவியை பெற்றுக்கொள்ள வேண்டிய நோக்கம் இல்லை. நன்றாக தெரியும், ஸ்மூத்தாக இந்த அரசாங்கம் சென்று கொண்டிருக்கிறது. அரசாங்கத்திற்கான மெண்டேட், மக்கள் ஆதரவும் மக்களுடைய ஆணையும் வழங்கப்பட்டிருக்கிறது 5 ஆண்டு காலத்திற்கு. எப்படியும் தேர்தல் ஒன்று ஒரு 5 ஆண்டு காலத்திற்கு பின் தான் வரப்போகிறது. கடந்த 2 ஆண்டுகள் முடிவடைந்திருக்கு, இன்னும் 3 ஆண்டுகள் இருக்கின்றது. இதற்குள் என்னத்தை இவர்கள் செய்தாலும் அவர்களுக்கான ஒரு தேர்தலுக்கான ஒரு நிலைப்பாடு எந்த இடத்திலும் எடுப்பதற்குரிய நிலை இல்லை. மக்கள் எதிர்ப்போ அல்லது மக்கள் ஆர்ப்பாட்டங்களோ அல்லது மக்களை அவர்கள் கூட்டிக் கொண்டு அரசுக்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்டத்தை மேற்கொள்வதற்கான ஒரு நிலைப்பாடிலே மக்கள் ஆதரவு எழுதியிருக்கிறார்கள். அவர்களுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் அவர்களில் எதையோ ஒன்றை கொடுப்பனவுகளை கொடுத்தோ அல்லது சாராயத்துக்கோ சாப்பாட்டு பார்சலை கொடுத்தோ கூட்டி வரக்கூடிய அந்த மக்கள் எண்ணிக்கை கூட குறைந்திருக்கிறது. கடைசியாக நடந்த அந்த அவர்களுடைய ஆதரவாளர்களால் விமல் வீரவன்சையினூடாக சுரேஷ் சலையை விடுவிப்பதற்காக அல்லது அவருக்கான நீதிமன்ற விசாரணைகளை அல்லது சிஐடியுடைய விசாரணையை குழப்புவதற்காக கோட்டை புகையிரத நிலையத்துக்கு முன்னால் அவர்கள் மேற்கொண்டதிலே கூட அவர்கள் எதிர்பார்த்த அளவு மக்களுடைய ஆதரவை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. 4-5 பேர் மிஞ்சி போனால் ஒரு 20 பேருக்கு மேலே அவங்களால் அதில் உட்கார வைக்க முடியாமல் போய்விட்டது. பயத்தோடு தான் அவர்கள் இருக்கிறார்கள். அதை விட முக்கியமான ஒரு விடயம்,
ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடைய விசாரணைகள் மிக வேகமாக இடம்பெறுகின்றது. அதே மாதிரி ஊழலுக்கு எதிரான விசாரணைகள் மிக வேகமாக இடம்பெற்று வருகின்றது. 2026ஆம் ஆண்டு முடிவடைவதற்கு முன் அநேகமான ஊழல் வழக்குகள், கிட்டத்தட்ட ஒரு 60% ஊழல் வழக்குகளை முடிவுக்கு கொண்டு வந்து அதற்கான தண்டனைகள் வழங்குவதற்கான ஒரு நிலைப்பாட்டை ஏற்படுத்தி இந்த அரசாங்கம் இதற்கான ஒரு ஆண்டாக பிரகடனப்படுத்தி புதிய நீதிமன்றங்களையும் உயர் நீதிமன்றங்களையும் உருவாக்கி பழைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களுடைய வீடுகளை நீதிமன்றமாக ஆக்கி கொடுத்து இப்போ விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. நீதிமன்றம் சுதந்திரமாகவும் அதே நேரம் சுயாதீனமாகவும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதிலேயே அரசியல் தலையிடுகிறது எதுவுமே இல்லை. அதே போலதான் விசாரணையும் புலனாய்வுத்துறையும் காவல்துறையினரும் அரசியல் தாக்கங்கள் இல்லாமல் அரசியல்வாதிகளுடைய அல்லது இந்த ஆளும் தரப்பினுடைய அழுத்தங்கள் இல்லாமல் அவர்கள் செய்து கொண்டு போகின்றார்கள். இந்த அழுத்தம் என்பது முழுக்க நேரடியாக ராஜபக்ச குடும்பத்தினரையே வந்து அடைகின்றது. எங்கே சுற்றினாலும் சுற்றி கடைசியில் வந்து நிற்கிறது செக்குமாட நிற்கிற மாதிரி ராஜபக்ச குடும்பத்தில் தான் புள்ளி இருக்குது. ஏன்னா அவருடைய ஆட்சி காலத்தில் தான் ஊழல் மலிந்து கிடந்தது. ஊழல் செய்தவர்கள் எங்கு வந்தாலும் யாரை பிடிச்சாலும் ஒரு மனம்பேரியை பிடிச்சாலும் அது தொங்கலில் வந்து நிற்கிது ராஜபக்ச குடும்பத்தில். இங்கால மைந்தானந்தாலுக்குமே பிடிச்சாலும் தொங்கலில் வந்து நிற்கிது அவருடைய ஆட்சி காலம். இப்படி எல்லாம் வந்து இப்போ சூழ்ச்சி தர்மத்தின் வாழ்வுதலில் சூதுகவும் பின்னர் தர்மமே வெல்லும் என்ற அந்த அடிப்படையில் சுற்றி வந்து இவங்கள்கிட்ட வந்து நெருங்கிட்டு இப்போ நெருக்குவாரம் என்பது ராஜபக்ச குடும்பத்தை இப்போ தடவிக்கொண்டு நிற்கிது. கிள்ளை இல்லை, குட்டை இல்லை, இருக்கை இல்லை, தடவை தொடங்கி இருக்குது. எனவே தடவை தொடங்கின அந்த அவங்களுக்கு அதை எப்படியாவது மடைமாற்ற வேண்டும் என்பதற்காக இவ்வாறான விடயங்களை அவர்கள் செய்து வருகின்றார்கள். செய்து வருவது மாத்திரமில்லை, மக்கள் மத்தியில் ஒரு அதிர்வை கொண்டு செல்ல போகிறார் இந்த அரசாங்கம் அல்லது அவர்களை சார்ந்தவர்கள். இந்த அரசாங்கம் உறுதியற்ற அரசாங்கம், உறுதி இல்லாத ஒரு நிலையிலே செல்கிறது, பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்க போகிறது, பல சர்வதேச ரீதியிலான பல சிக்கல்களுக்கு முகம் கொடுக்க போகிறது என்ற ஒரு விடத்திலே அரசாங்கம் ஸ்திரமற்ற ஒரு அரசாங்கம் என்பதை அவர்கள் காட்டுவதற்கான ஒரு முயற்சியிலே ஈடுபடுகிறார். இல்லை, அந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி இருக்கு தாக அவர்களே. என்னன்னா 2022 ஏப்ரல் மாதம் ஆரம்பித்த அறகலைய போராட்டம், அதுக்கு பிறகு மே மாதம் 9ஆம் தேதி மஹிந்த ராஜபக்ச பிரதமர் பதவியிலிருந்து விலகினார். ஜூன் 9ஆம் தேதி மஹிந்த விலகினார். ஜூன் 9ஆம் தேதி பெசில் ராஜபக்ச விலகிறார். ஜூலை 9 கோட்டாபய ராஜபக்ச அடுத்து கலைக்கப்படுகிறார். இப்படி ஒவ்வொரு மாதமும் 9ஆம் தேதி நடந்த சம்பவங்கள் பிறகு இந்த ராஜபக்ச குடும்பமே தலைமறைவாகும் அளவுக்கு கொண்டு போயிட்டு விட்டுவிட்டது. ரைட். அதற்கு பிறகு அவர்களை காணும், ஆளையே காணும், எங்க தெரிந்தாலும் காணும். அப்புறம் செய்திகள் வருகிறது, ஒரு தரப்பினர் ட்ரிங்கோமலையும் தீவுலையும் இன்னொருத்தர் சிங்கப்பூர் மால்டீவ்ஸ் எல்லாம் சென்றதாக செய்திகள் எங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருந்தது. நாங்கள் நினைத்தோம், எல்லாமே நினைத்தது. அதற்கு பிறகு ரைட், இனிமேல் ராஜபக்சக்கள் இங்கே காலடி எடுத்து வைக்க மாட்டார்கள் என்று. ஆனால் இன்று பாருங்கள், எல்லா பகுதிகளுக்கும் மக்கள் சந்திப்பும் நடக்கின்றது. நாமல் ராஜபக்ச தரப்பினர் அங்கு செல்பவர்கள் மக்கள் சந்திக்கின்றார்கள், மக்களோடு நாமல் ராஜபக்ச பேசுகிறார், நாமல் ராஜபக்சோடு மக்கள் பேசுகிறார்கள். அது மாத்திரமல்ல, இப்பொழுது மஹிந்த ராஜபக்சவே இப்படியான கருத்தை எப்படி சொல்கிறார்? அது தைரியம் உருவாகி இருக்கின்றது. அது எல்லாமே அந்த சந்தர்ப்பத்தை, அந்த சூழ்நிலையை உருவாக்கியது என்பிபி தான் என்றால் உங்களுடைய கருத்து? நிச்சயமாக அது இல்லை. அதுக்கு ஒரு களத்தை அமைத்து கொடுத்தார் ரணில் விக்ரமசிங்கே. 2 வருட கால ஆட்சி காலத்தில் அந்த களத்தை அமைத்து கொடுத்தார். பொருளாதார ரீதியான மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை அல்லது வெட்டி சாய்த்தவர்கள் என்ற அடிப்படையிலே ராஜபக்ச குடும்பத்தினர் அது அடையாளப்படுத்தப்பட்டு முடிந்துவிட்டது. அவர்களை முழுமையாக இந்த நாட்டை விட்டு விரட்டுவதோ அல்லது மத்திய கிழக்கு நாடுகளிலே இருந்து மன்னராட்சியில் இருந்தவர்களை வேறொரு இடத்துக்கு புகலிடம் கொடுத்து அங்கு கொண்டு செல்ல விட்டு போட்டு ஆட்சி நடத்துவது என்று அந்த அளவு தூரத்துக்கு இலங்கை அரசாங்கம் இல்லை. இவர்கள் மீண்டும் இந்த களத்திற்கு வர வேண்டும், மீண்டும் இவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். இவர்கள் சூறையாடிய ஊழலில் சம்பாதித்த அத்தனை சொத்துக்களும் மீண்டும் இந்த நாட்டினுடைய சொத்துக்களாக மாற்றப்பட வேண்டும். அது மைந்தானந்த அழுத்கொமைகளுடைய விடயமாக இருக்கலாம், ஜோன்சன் பெர்னாண்டோடைய விடயம். இந்த ஊழலிலே ஈடுபட்டவர்களுடைய சொத்துக்கள் இப்போ அரசு உடைமையாக்கப்பட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. அவ்வாறு இந்த ராஜபக்ச குடும்பத்தினுடைய சொத்துக்கள் என்பது ஊழலில் சம்பாதிக்கப்பட்ட சொத்துக்கள் அனைத்தும் இந்த நாட்டினுடைய சொத்துக்கள். எனவே அவர்கள் பேசு பொருளாக ஒரு மிக மிக முக்கியமான இந்த உகாண்டாவிலே காசு வைத்திருக்கிறார்கள், சீசலிலே முதலீடு செய்திருக்கிறார்கள். இவர்களுடைய நிச்சயமாக அதிலேயே மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆதாரங்களும் அதற்குரிய தஸ்தாவேஜுகளும் இல்லாமல் இருக்கின்றதே தவிர இவர்களுடைய சொத்துக்கள்
கடந்த ஊழல்வாதிகளுடைய சொத்துக்கள் கனடாவிலும் சரி, சுவிட்சர்லாந்திலும் சரி, இவ்வாறு நாட்டை விட்டு வெளியிலே கொண்டு செல்லப்பட்டு அங்கு அவர்கள் வைத்திருக்கிறார்கள். எனவே இவர்கள் கைது செய்யப்படுகின்ற போது, விசாரணைகள் தொடர்ச்சியாக மும்முரப்படுத்தப்படுகின்ற போது, இவருடைய சொத்துக்கள் மீண்டும் கொண்டு வருவதற்கான சட்ட மூலங்களும் இந்த அரசாங்கத்தினால் 3/2 பெரும்பான்மையை கொண்டு அடுத்தடுத்த ஆண்டுகளிலே அதற்கு தேவையான சட்டங்கள் இருக்கின்ற சட்டம் போதுமாக இருந்தாலும் கூட சில சட்டங்கள் அந்த சொத்துக்களை கொண்டு வருவதற்கு தகுந்த சட்டங்களாக இல்லாத அதுக்கு ஒரு சில திருத்தங்களை கொண்டு அந்த அடிப்படையில் கொண்டு வருவார்கள். இந்த அடிப்படையில் தான் இவர்கள் இந்த விடயத்தை பேசி வருகிறார்கள். எனவே ராஜபக்ச குடும்பத்தினரும் அந்த மேடைகளிலே அரசாங்கத்திற்கு எதிராக பேசக்கூடிய ஒரு சிலரை அழைத்து வைத்துக்கொண்டு, சாமர சம்பத் உதாரணத்துக்கு சொல்ல போனால் அர்ஜுனா ராமநாதன் போன்றவர்களையும் மேடையேற்றி பேசுகின்றார்கள். அந்த இடத்திலே அர்ஜுனா ராமநாதன் குறிப்பாக திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரு விடயம்தான் தமிழ் டயஸ்கோராக்கள் அல்லது தமிழர்களுடைய கிட்டத்தட்ட 12 லட்சத்துக்கும் அதிகமான தமிழர்கள் புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்றார்கள். அவர்களுடைய வருமானம் என்பது இந்த நாட்டுக்குள்ளே வருகின்ற போது அல்லது அவர்கள் முதலீடு செய்கிறார்கள் என்பது இந்த நாட்டுக்குள்ளே டாலர் வரக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய விடயமாக இருக்கின்றது. இது அவருடைய அந்த டாலர் வரக்கூடிய விடயத்தை வராமல் தடுப்பதற்காக இதற்கு பிறகு தரமாட்டார்கள், இதற்கு பிறகு கொடுக்க வேண்டாம், தமிழர்கள் இங்கே இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டாம் என்ற அடிப்படையிலே அந்த விஷயத்தை தான் திரும்ப திரும்ப பேசுகிறார். எனவே இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை மீண்டும் அதலவாளாதற்கோ அல்லது வீழ்ச்சியின் பாதையில் விட்டு சென்று அந்த அடிப்படையிலே ஆட்சியை கொள்ளப்படலாம் அல்லது இந்த அரசாங்கத்தை தலைமல் நிலையிலே ஏற்படுத்தலாம் என்று அவர்கள் எண்ணுகின்றார்கள். முதலில் இந்த அரசாங்கம் செய்த விடயம், அர்ஜுனா ராமநாதனுடைய விஷயத்தை நாங்கள் தொடர்ந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கும் தெரியும். அது யார், அவருடைய மனோநிலை என்ன, அவருடைய மனநலம் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை நாட்டு மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அதே ஒரு பொருட்டாக சில நேரம் சிரிப்பதற்காக ஒரு மிஸ்டர் பீன மாதிரியோ அல்லது சார்லி சப்ளின மாதிரியோ ஒரு சிரிப்புக்கு நகைப்பு வடிவேல மாதிரியோ நகைப்புக்குரிய ஒரு முகமாக இலங்கைக்குள்ளே அவர் தன்னை மாற்றிக்கொண்டிருக்கிறார். எனவே நகைப்புக்குரிய ஒரு ஆளாகத்தான் அவர் பார்க்கப்படுகிறார். அவருடைய கருத்துக்கள் இந்த சமூகத்தின் மத்தியிலே பாதிப்பை ஏற்படுத்துமா, தாக்கத்தை ஏற்படுத்துமாண்டா இல்லை, பூஜ்ஜியம் என்றுதான் சொல்ல முடியும். ஆகவே இந்த அடிப்படையிலே இவர்கள் பொருளாதாரத்தை, ஆனால் அவங்களோட கேள்வி இருக்கிறது, அதை கேட்காமலும் இருக்க முடியாது. அந்த மேடையில் ரோஹித் அபயகுணவர்த்தன ஏற்பாடு செய்த அந்த நிகழ்ச்சியில் ஏறி அந்த நபர் பேசிய போது அவர் குறிப்பிட்ட அந்த விடயம் சிங்கள மக்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை செலுத்தி இருக்கிறது. எப்படி என்றால் அவர் குறிப்பிட்ட ஒரு விடயம் தான் கொட்டி டயஸ்போரா அப்பி, ரைட், கொட்டி டயஸ்போராவை அவர் பயங்கரவாதி சல்லிதுன்னா பயங்கரவாதி என்ற விஷயத்தை சொல்றார். பயங்கரவாத இயக்கமான என்ற விஷயத்தை அவர் தெளிவாக சொல்லி அதான். அப்ப இது சிங்களத்துல சொல்லும் போது சிங்கள மக்கள் மத்தியில் என்ன கதைன்னா, அப்படியே இந்த பாரு இந்த நபரை இப்படி சொல்றாருன்னு சொன்னா அப்போ உண்மைக்குமே இந்த ஆண்டுக்கு கொட்டி டயஸ்போராவை சப்போர்ட் ஒன்று இருக்கு. அப்ப அந்த சப்போர்ட்டை வச்சுக்கிட்டு இவங்க இராணுவத்தினரை எதிர்க்கிறாங்க, சுரேசலை உள்ளுக்கு போடுறாங்க, அடுத்து சவேந்திர சில்வாவை எடுக்க பார்க்குறாங்க, இப்படி ராஜபக்சக்களை எதிர்க்கிறாங்க. இது எல்லாமே இந்த நபரை சொன்ன வார்த்தை என்ன, ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடைய முக்கியமான சூத்திரதாரிகள் என்ற விடயம் இப்போதல்ல, 2022ஆம் ஆண்டு, 2021ஆம் ஆண்டு, 2020ஆம் ஆண்டு, 2019ஆம் ஆண்டு குண்டு வைத்த காலத்திலே சுரேசலையினுடைய பெயர் உச்சரிக்கப்பட்டு விட்டாச்சு. அந்த நேரம் ராஜித சேனாரத்ன பேசியிருக்கிறார். அதே மாதிரி இதுக்கு முக்கியமான காரணம் கோட்டாபய ராஜபக்ச என்ற அடிப்படையில் தற்போதைய ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஹரின் பெர்னாண்டோ பேசியிருக்கிறார். இவர்கள் அந்த காலத்திலே பேசப்பட்டபடி. எனவே அந்த சந்தர்ப்பத்திலே யார் சோனிக், யார் அல்ஃபா, யார் ரோமியோ என்ற விஷயம் எல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க. எனவே அதற்கான சாட்சியங்களை இப்போது விசாரணை செய்து கொண்டு அதற்கான குற்றவாளிகள் இவர்கள் தான் என்பதற்கு சாட்சியங்கள் ரீதியாக அது நீதிமன்ற ரீதியிலே தீர்ப்புகள் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இது புதிதாக ஏற்படுத்தப்பட்ட விடயம் அல்ல. அதே நேரம் நாங்கள் இந்த ஆட்சிக்கு வருவதற்கு முன் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சொன்ன விடயம், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த விடயத்திலே நாங்கள் சரியான நீதியை பெற்றுத் தருவோம் என்று வாக்குறுதி அளித்திருக்கிறோம். எனவே புலிகளுடைய காசை பெற்றுக்கொண்டு நாங்கள் இராணுவத்தை பழிவாங்குவதற்கு இராணுவ அதிகாரிகள் செய்ய வேண்டிய விடயத்தை விட்டு அரசியல்வாதிகளுடைய தேவைக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இங்கு வழங்கப்படுகின்ற தண்டனை என்பது இதற்கு பின் அரசு அதிகாரிகளாக செயற்படுவர்களும் சரி, புலனாய்வுத்துறை அதிகாரிகளாக செயற்படுவர்களும் சரி, காவல்துறை அதிகாரிகளாக செயற்படுவர்களும் சரி, அல்லது அரசு நிறுவனத்தின் அரசு இயந்திரத்தினுடைய அதிகாரிகளாக செயற்படுவர்கள் அரசியல்வாதிகளுடைய கைப்பிள்ளைகளாக செயற்படக்கூடாது. அதற்கான தண்டனையாகத்தான் இந்த தண்டனை அமைய போகிறது. இவர்களுக்கு வழங்கப்படுகின்ற தண்டனை என்பது இதற்கு பின் அரசு இயந்திரம் என்பது அது இயங்கிக் கொண்டு செல்ல வேண்டியது. அரசியல்வாதிகள் அவர்களுக்குடைய கடமையை செய்ய வேண்டும்.
அதைத்தான் இந்த அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் அந்த அரசியல் கலாச்சாரத்தை தான் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். எனவே அந்த அடிப்படையிலே இது நடக்கக்கூடிய இந்த விஷயங்களிலே வெறுமனே சுரேஷ் சலையோ அல்லது கோட்டாபய ராஜபக்சவையோ பழிவாங்க இப்போ பகிரங்கமாக பேசுகிறார். சரத் பொன்சேகா சுரேஷ் சலையுடைய காலத்தில் அவர் அதிகாரத்தில் இருந்த காலத்தில் அவர் மிஸ்யூஸ் பண்ண எல்லா விடயத்தையும் பகிரங்கமாக பேசுகின்றார் என்றால் அவருக்கு பகிரங்கம் அந்த நேரத்திலேயும் அவர் மஹிந்த அரசாங்கத்திலேயும் பகிரங்கமாக பேசிக் கொண்டிருந்தார். இருந்தாலும் ஒரு ஐயப்பாடு இருந்த அவர்களை மீண்டும் கைது செய்வார்களா, தண்டித்து விடுவார்களா, கொலை செய்து விடுவார்களா, வெள்ளை வாகனத்தில் தூக்கி விடுவார்கள் என்ற பயம் இருந்தது. ஆனால் இப்போது அந்த பயம் இல்லாத ஒரு சூழலிலே பகிரங்கமாக பலரும் முன் வந்து இந்த இதுக்கு சாட்சியம் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். கடைசியாக முன்னாள் போலீஸ் மா அதிபராக இருந்தவருடைய வாக்குமூலத்தின் அடிப்படையிலே அவருடைய சத்திய கடிதாசியின் அடிப்படையிலே அவருடைய இன்ரைட்டிங் கையெழுத்து ஒப்பிடப்பட்ட கையெழுத்தினூடாக கொடுக்கப்பட்ட சான்றுகளை வைத்துக்கொண்டு தான் கோட்டாபய ராஜபக்சே கைது செய்ய போகிறார்கள் என்ற அடிப்படையிலே இப்போது பேசுபொருளாக இருக்கின்றது. சில நேரம் கோட்டாபய ராஜபக்ச கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஏனென்றால் சுரேஷ் சலைக்கு அடுத்தது அவர் தான் இருந்திருக்கிறார். அவர்களுக்கு தான் சுரேஷ் சலை வேலை செய்திருக்கிறார். எனவே அவருடைய கட்டளையின் பேரில் தான் சுரேஷ் சலை இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடத்தி இருக்கிறார். அவருடைய அரசாங்கத்தை அரசியலை கைப்பற்றுவதற்காக, அவர்கள் அரசியல் தலைமைத்துவத்தை பெற்றுக்கொள்வதற்காக இந்த குண்டு தாக்கலும் 279 பேரும் மரணம் அடைந்திருக்கிறார், 500 பேர் காயமடைந்திருக்கிறார். என்ன அவர்களுக்கான நீதி வழங்கப்பட வேண்டும். எத்தனை காலத்துக்கு அவர்களை ஏமாற்றுவது? எனவே இந்த அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வைத்தது குறித்த சாரார் ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் பாதிக்கப்பட்ட கத்தோலிக்க மக்களின் உயர் சபையாக இருக்கக்கூடிய மெல்கம் ரஞ்சித் காதினல் அவர்கள் இதிலே திருப்தி அடைந்திருக்கிறார். இந்த அரசாங்கம் சரியான முறையில் கொண்டு செல்லும். இதிலே முக்கியமாக வழக்கு போட்ட சிறில்காமினி பியத்துமா அவருடைய ஃபாதர் அவரும் இந்த விடயத்திலே தாங்கள் திருப்தி அடைந்திருக்கிறோம், சரியான முறையிலே நேர்மையான முறையில் நடந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிற இந்த விசாரணை என்ற விடயத்தை அவர் தெளிவுபடுத்து. ஆனால் இப்போ அவர்களுக்கும் சரியான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றது. என்னென்றால் அவர்கள் தீவிரவாத இயக்கங்களோடு சேர்ந்து அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கியவர்கள் தான் இவர்கள் தான் இன்று இராணுவத்தினரை பழி வாங்குகிறார்கள் என்று சோசியல் மீடியாவில் இவர்களுக்கு நீதிமன்றம் வழங்க போகின்ற தீர்ப்பு, நீதிமன்ற விசாரணைகள் என்பது அதற்கான சாட்சியங்கள் சரியாக அமைந்து வருகின்றது. நீதிமன்றத்தை நம்பத்தானே வேண்டும். நீதிமன்றம் உயரிய சபை, நீதிமன்றத்தால் வழங்கப்படுகின்ற தீர்ப்புகளை நாங்கள் விமர்சிக்க முடியாது. நீதிமன்றத்தில் ஒரு வழக்குகள் சென்று கொண்டிருக்கின்ற போது அது வழக்குகள் குறித்து நாங்கள் அனாவசியமான பேச்சுக்கள் பேச முடியாது. அதற்கு எதிராக நாங்கள் வெளியில் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண முடியாது. இது நீதிமன்றத்துக்கு அவமதித்ததும் நீதிமன்றத்துக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய விதத்திலே அது நீதிமன்றம் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இவர்கள் தங்களை காப்பாற்றுவதற்காக, தாங்கள் விட்ட பிழையை மறைப்பதற்காக இல்லாத பொருளாதாரம் கட்டி விடுறாங்க. அதுக்கு இந்த மாதிரியான கட்டவிழ்த்து விடப்பட்ட வாய்கள் இருக்கின்றது. அர்ச்சுனா ராமநாதன், அதே மாதிரி சாமர சம்பத் போன்றவர்களுடைய வாய்களை பயன்படுத்துகிறார். இவர்கள் தெரியாமல் அர்ச்சுனா ராமநாதனுடைய நிலைமை எப்படின்னு சொல்லிச்சுன்னா, நரி திரத்திட்டு வருது என்று ஓனாயில குகையில போய் வாசல்ல நிற்கிறார். மாலையை போட்டு என்ன வெட்டுன்னு போய் தங்கனிக்கு நிற்கிறார். அவருக்கு வேற தஞ்சம் போகிறதுக்கு இடம் இல்லை. அவருடைய பொருளாதார செலவுகளை கட்டி காப்பதற்கோ அதை கொண்டு செல்வதற்கு இப்போ புலம்பெயர் தேசத்திலிருந்து இப்போ காசுகள் வருதில்லை. அப்போ எங்கே காசு எடுக்கலாம்? சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இவன்கிட்ட கறக்குறேன்னா கறப்போன்னா அங்கே நிற்க போயிடலாம். அங்கே கூவிட்டு வந்துட்டார். அவங்க ஒரு கூவுறதுக்கு ஏதோ ஒரு சம்திங்கும் கொடுப்பாங்க, எடுத்து வச்சு கொஞ்ச நேரம் ஓடுவார். அடுத்தது கசாப்பு கடைக்கு போனவரும் மாடு ஆடு மாதிரி தான் பார்க்க வேண்டியிருக்க ஒரு நிலைமை. என்றால் மஹிந்த ராஜபக்சேட்ட போய் சிக்கனு தான். ராஜபக்ச குடும்பத்திட்ட போய் சிக்கன ஒன்று நிலைமையெல்லாம் சின்ன பின்னமாக போய் தான் இருக்குது. இப்போ அவர் போய் தங்கனக்கில் கூவி போட்டு அங்கேருந்து திரும்ப வேற எங்கேயாவது ஒரு இடத்துல போய் மாறிக்கிட்டு திரும்ப கூவ ஒழிக்கிட்டாரா என்றால் இவங்க கூப்பிட்டு வச்சு குத்துவாங்க. அதான் நடக்க போகுது அவருக்கு. அப்படியே கொத்தி போய்த்து வாழை மரத்தில் கொத்தின மரம் கொத்திற நிலைமை தான் இவருக்கு நடந்திருக்கு. இப்போ கடைசியாக சரியான இடத்துல போய் சிக்கிட்டார். இனி சின்ன பின்னமாகக்கூடிய காலம்தான் அவருக்குரிய ஆரம்பிச்சிருக்கு. அவருக்கு 2026ஆம் ஆண்டோட அவர் சின்ன பின்னமாக போராடுறதுக்கான அடையாளத்தை அவர் காட்டியிருக்கிறார். அவருடைய மேடையில் தமிழ் மக்கள் முற்றுமுழுதாக அவரை துடைத்தெறிந்து விட்டார்கள். அதுபோலதான் நாங்கள் அதை தாண்டி செல்லலாம். நிறைய விஷயங்கள் இருக்கிறது பேசுவதற்கு, மிக முக்கியமான விஷயங்கள். நாங்கள் அந்த விஷயத்துக்கு செல்வோம். இப்போ சுரேஷ் சலை கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். அங்குதான் அவருக்கு பலத்த பாதுகாப்புகளுக்கு மத்தியில் அவர் அங்குதான் இப்பொழுது இருக்கின்றார். இந்த நிலையில் என்ன லேட்டஸ்ட் அப்டேட் என்னது இப்பொழுது? சுரேஷ் சலை அடம்பிடிக்கிறார். அதாவது நான் மருந்துகள் உட்கொள்ள மாட்டேன் என்ற விடத்திலே அடம்பிடிக்கிறார். ஆனால் அங்கு வேலை செய்யக்கூடிய தாதியர்கள் அவருக்கு கடினமான முறையிலே கண்டனத்தையும் தெரிவிப்பதோடு அவர்களே ஏசியும் இருக்கிறார்கள். என்னன்னு சொன்னால், வைத்தியசாலை என்பது ஒரு மனிதனுடைய உயிரை காக்க வேண்டிய ஒரு குறிப்பிட்ட காலத்திலே கேலியரம்புக்களுடைய காலத்திலே ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால் மல்சாலா வச்சுக்கிறேன், மரணித்தவர்களுக்காக தான் மல்சாலா வச்சுக்கிறேன்னு அந்த அளவு தூரம் மனிதனுடைய உயிரை துச்சமாக மதித்த காலம். ஆனால் இந்த அரசாங்கத்திலே வைத்தியசாலை என்பது அவர்களுடைய கடமையை செய்வதற்கும் மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலே தார்மீக பொறுப்போடு செயற்படக்கூடியவர், தாதிமார்கள் ரொம்ப தியாகத்தோடு செயற்படக்கூடியவர்கள். எனவே அந்த இடத்துல போய் நின்று நான் மருந்து குடிக்க மாட்டேன்னு சொல்லி போட்டு அவர் அடம் பிடிக்கிறது அங்கே முடியாத விஷயம்.
அப்படியாக இருந்தால் அவர்கள் அங்கிருந்து வெளியேற்றி விடுவார்கள். திரும்பவும் அவர் ஜெயிலுக்கு போனேன்னே அவர் மருந்து குடிக்க வேண்டியது மருந்து குடிக்கணும், சாப்பிட வேண்டியது சாப்பிடத்தான் வேணும். அவர் செய்ய வழி இல்லை. அவர் இப்போ இறுகி இருக்கிறாங்க. சுரேஷ் அலை வாய் துறக்காவிட்டாலும் சுரேஷ் அலையோடு சேர்ந்து செயற்பட்டவர்கள் எல்லாம் இதற்கான சாட்சியங்களை முழுமையாக கூறிவிட்டார்கள். சுரேஷ் அலையோட ஒப்புதல் மட்டும்தான் பெற இருக்கிறதே தவிர அவரிடம் வாக்குமூலம் பெற வேண்டிய அவசியம் இல்லை. எஸ், நான் செய்தேன், நான் இவர்களுக்கு கட்டளையிட்டேன் என்று அந்த ஒப்புதலை பெற வேண்டி இருக்கிறதே தவிர வாக்குமூலம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கான அவரை சுற்றி வேலை செய்கிற அனைவருமே பொது சுயேட்சையாக வந்து அவர்கள் இந்த அரசாங்கத்திலே தங்களை தப்பித்துக் கொள்வதற்காக அரசு சாட்சியலாக மாறி வருகின்றார்கள். எனவே அடுத்தது சுரேஷ் அலையிடமிருந்து எதிர்பார்ப்பது தனக்கு மேலிருந்து கட்டளையிட்டவர் யார்? அந்த கட்டளையிட்டவரோட சுரேஷ் அலை சொல்லாத நிலையிலே பாதுகாப்பு கவுன்சில்கள் கூட்டத்திலே நடந்த சில விஷயங்களே அந்த இடத்துல இருந்தவர்கள் சுரேஷ் அலை எங்களுக்கு கட்டளையிட்டார், கோட்டாபய ராஜபக்சே கட்டளையிட்டார்னு சொல்லி போட்டு எல்லாரும் சாட்சியங்கள் வழங்கி வருகின்றார்கள். எனவே கோட்டாபய ராஜபக்ச கைது செய்யப்படுவதற்கான முழு வலைகளும் பின்னப்பட்டிருக்கிறது. நடுவில் நிற்கின்றார் அவர். நெருக்குவாரத்தின் அடிப்படை இவருடைய சாட்சி ஒரு முக்கியமான சாட்சியாக இருக்கின்றது. அதை எதிர்பார்க்கின்றார்கள். இவருடைய வாக்குமூலத்தையும் ஒப்புதலையும் எதிர்பார்க்கின்றார்கள். அவர் கொடுக்காத பட்சத்திலும் அவர் கைது செய்யப்படுவார், விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார். கோட்டாபய ராஜபக்ச கைது செய்யப்படுவதற்காகவும் தண்டிப்பதற்கான முழுமையான வலைப்பினர்களும் பின்னப்பட்டாகி. நேற்றைய தினம் இன்னும் ஒரு அரசியல் மேடையில் பேசப்பட்டது. தயாசிரி ஜெயசேகர சொல்லியிருந்தார், சுரேஷ் அலே தன்னுடைய தொலைபேசி மொபைல் ஃபோன் பாஸ்வேர்டையும் சொல்ல மறுக்கிறார், லேப்டாப் பாஸ்வேர்டையும் சொல்ல மறுக்கிறார். ஆனால் இவர்கள் பலவந்தமாக அந்த பாஸ்வேர்டை எடுத்து புலனாய்வுத்துறை உளவுத்துறையினுடைய ரகசியங்களை சர்வதேசத்துக்கு சொல்ல முற்படுகிறார்கள் என்று தயாசிரி ஜெயசேகர் குறிப்பிட்டிருந்தார். இவர்கள் அதற்குத்தான் இப்பொழுது திட்டமிடுகிறார்கள். அந்த காலத்தில் யுத்த காலத்திலே இவர்கள் ரகசியமாக காத்த அந்த உளவுத்துறை ரகசியங்களை சர்வதேசத்துக்கு சொல்ல முற்படுகிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அந்த உளவுத்துறை தகவலுக்கு உள்ளுக்குத்தான் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் தகவல்களும் இருக்கிறது. ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் தகவல்களை நாங்கள் பெற வேண்டுமாக இருந்தால் அந்த பாஸ்வேர்டை பெற்று இருக்கிறதுக்குள்ளுக்கு உரிச்சு வெங்காயத்தில் நடவடிக்கை இருக்கிறத பார்க்கத்தானே வேணும். அதுக்குள்ள அந்த லேப்டாப்லேயும் அவருடைய ஃபோன்லேயும் இருக்கக்கூடிய தகவல்கள் இவர்கள் அந்த விடயத்தை மக்கள் மயப்படுத்த போகிறார்கள். எப்படி என்றால் இலங்கையினுடைய இராணுவ புலனாய்வுகளை எல்லாம் சர்வதேசத்துக்கு காட்டப் போகிறார்கள். அதுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா நாங்களும் இந்த இராணுவத்தினுடைய இந்த அரசாங்கமும் புலனாய்வுத்துறையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் உள்ளவர்கள். அதற்கெல்லாம் நாங்கள் அதை பாதுகாப்பு என்ற அடிப்படையில் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டு தான் இந்த அரசாங்கத்தை பெற்றிருக்கிறோம். 155 ஆசனங்களையும் ஜனாதிபதியையும் பிரதமரையும் பாராளுமன்றத்தையும் ஏனைய சபைகளையும் நாங்கள் கைப்பற்றி இருக்கிறோம். எனவே எங்களுக்கும் அந்த தார்மீக பொறுப்பு இருக்கிறது. அந்த தார்மீக பொறுப்பை மறந்து செயற்பட்ட அதிகாரிகளுடைய செயற்பாடுகளை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அதற்குள்தான் ஒளிந்திருக்கிறது ஈஸ்டர் குண்டு தாக்கல் மாத்திரமல்ல. திறக்கின்ற போது இன்னும் இந்த நாட்டை அதலபாளத்திற்கு இட்டு செல்ல வேண்டியது புலிகளுடைய கடைசி இறுதி போரின் போது பெறப்பட்ட அவர்களுடைய பெருந்தொகை பணங்களும் தங்கங்களுக்கும் என்ன நடந்தது என்ற விடயங்கள் எல்லாம் அதற்குள் இருக்கின்றது. யார் யார் பிரித்துக் கொண்டார்கள், யார் யார் அதை பங்கு போட்டுக் கொண்டார்கள் என்ற விடயம் அந்த லேப்டாப்புக்குள்ள தான் இருக்கு. என்ன முக்கிய பொறுப்பில் இருந்தவர்கள் யுத்தம் முடிந்தது முழுமையாக புலனாய்வு தான் அதில் ஈடுபட போகிறது. எனவே அதன் அறிக்கைகள் முழுக்க அதில் இருக்க போகிறது. எனவே அந்த பாஸ்வேர்டு அவர் கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் அந்த பாஸ்வேர்டை ஓப்பன் பண்ணுறதுக்குரிய தேவை இவர்கள் கொடுக்காத பட்சத்தில் தான் சர்வதேசத்தினுடைய உதவியை நாட வேண்டி இருக்க போகுது. சர்வதேசத்தின் உதவியை நாடுகின்ற போது சில நேரம் அவர்கள் பாஸ்வேர்டை உடைச்சு கொடுப்பாங்களா இருந்தால் அதில் இருக்கிற தகவல்களை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு சூழல் இல்லாமல் இருக்குமாக இருந்தால் தயாசிரி ஜெயசேகர போய் சலை கிட்ட சொல்லணும் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு வேலையை பாருங்கன்னு சொல்லி வேலையை பாருங்கன்னு சொல்லி சுரேஷ் அலைக்கு அவங்க சொல்லணுமே தவிர சுரேஷருடைய பாஸ்வேர்டை இன்னமும் அவர்கள் மறைத்து வைக்க முற்படுகிறார்கள் என்றால் இவர்களும் அந்த குற்றத்திலே ஈடுபட்டார்கள் என்ற சந்தேகம் வரப்படுது. இதுக்குள்ள நிறைய அந்த பாஸ்வேர்டு ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு இன்னும் எத்தனை மந்திரிமாரெலாம் உள்ளுக்கு வர போகிறாங்கன்னு தான் பிரிச்சு அந்த பாஸ்கு பிரகாரையில் முக்கியமான சூத்திரதாரிகள் அனைவருமே போதே தெரியும். அவர்கள் தான் முகத்தை காட்டிக்கொண்டு தடமாறிக்கொண்டு வெந்துக்கொண்டு வேகிக்கொண்டு திரிகிறாங்க. எனவே அவர்கள் பாஸ்வேர்டு திறப்படுகின்ற போது பலருக்கு ஜெயிலுடைய கதவுகள் திறப்படும். அதுதான் அந்த பாஸ்வேர்டிலே முக்கியமான விடயம். அதுதான் பாஸ்வேர்ட் மூடப்பட்டிருக்கும் வரைக்கும் சிலருடைய கைதுகளும் சிலருடைய ஜெயிலுக்கான கதவுகளும் மூடப்பட்டிருக்கும். பாஸ்வேர்ட் திறக்கப்பட்டதுடன் ஜெயிலுடைய கதவுகள் திறக்கப்பட்டு அவர்களும் ஜெயிலுக்கு போக வேண்டிய சந்தர்ப்பம் அமையும். அந்த விடயத்தோடு நாங்கள் அடுத்த இன்னும் ஒரு முக்கியமான விடயம் ஒன்று இருக்கின்றது. அண்மையில் பிடிஏவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்ட கைது செய்யப்பட்ட பாடகர் சங்கீத் என்கின்ற இளைஞன், கிளிநொச்சி இளைஞன் அண்மையில் விடுதலை செய்யப்பட்டார். ஆனால் பிணையில் தான் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார். இன்னும் இந்த வழக்கு மீளெடுக்கவில்லை. அவர்கள் இன்னும் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். இனி எந்த நேரத்திலும் அவர் இந்த வழக்கு சம்பந்தமாக கைது செய்யப்படலாம் என்ற நிலை இருக்கின்றது. இவர்
விடுதலைக்காக, இவருடைய விடுதலைக்காக பல பேர் குரல் கொடுத்தார்கள். பாராளுமன்றத்திலும் சரி, பாராளுமன்றத்துக்கு வெளியேயும் சரி, நிறைய பேர் குரல் கொடுத்தார்கள். சிவில் செயற்பாட்டாளர்கள் சிலர் ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக சென்று பிடிஏவை எதிர்த்து போராட்டமும் செய்தார்கள். தமிழ் சிங்கள இளைஞர்கள் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அப்படி இருக்கும்போது இறுதியில் இந்த பிணையில் விடுவிக்கப்பட்ட தினத்தன்று பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் அந்த இடத்தில் இருந்தார். அப்பொழுது குறித்த இளைஞன் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்களுக்கும் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்காவுக்கும் நன்றி தெரிவித்திருந்தார். அவை இது என்ன நடந்தது? இப்பொழுது இதை ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க நேரடி தலையீட்டில் இவர் விடுவிக்கப்பட்டாரா அல்லது என்ன நடந்தது? என்னிடம் இந்த இது சம்பந்தமான ஒரு கேள்வியை ஒரு சில சகோதரர்கள் கேட்டிருந்தார்கள். இன்று அந்த பாடகர் சொல்லிசை பாடகர் கைது செய்யப்பட்டு மீண்டும் அவர் பிடிஏல கைது செய்யப்பட்டார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்டதன் பின்னர் அவர் இப்போது சாதாரண சட்டத்தின் கீழ் அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே மாற்றப்பட்டு அவர் பிணையிலே விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். இது நாளைய ஒரு தினமும், ஏதாவது இதற்கு முன்னும் ஒரு சந்தர்ப்பம் இடம்பெற்றது. இஸ்ரேலிய கொடியினை அவமதித்த அடிப்படையிலே திஹாரியைச் சேர்ந்த ஒரு முஸ்லீம் நபர் பிடிஏலே கைது செய்யப்பட்டார். அவர் இப்போது விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கான சில மனநல விடயங்கள் பேசப்பட்டு அவரை தெளிவுபடுத்தி அவரை வெளியில் அனுப்பியிருக்கிறார்கள். நாளை ஒரு தினம் முஸ்லீம்களும் இதே போன்று கைது செய்யப்படுவார்கள். அவர்களுக்கும் இவ்வாறான சலுகைகள் சட்டங்கள் மாற்றப்படுமா என்ற அடிப்படையில் என்னிடம் கேள்வி கேட்கப்பட்டது. உண்மைதான், பிடிஏ என்பது பயங்கரவாத தடை சட்டம். பயங்கரவாத செயற்பாடுகளில் ஈடுபட்டால் ஆயுதம் வைத்திருப்பது மாத்திரம் பயங்கரவாத தடை அல்ல. பாடல் பாடுகின்ற போது நாங்கள் அதை அவதானிக்க வேண்டும். தமிழர்கள் மத்தியிலே நடந்து முடிந்திருக்கிற ஒரு யுத்தம் மீண்டும் ஒரு யுத்தத்திற்கான ஒரு களம் அமையப் போவதில்லை என்பதை எல்லாரும் புரிந்து கொண்டார். நீண்ட கால வரலாற்றிலே தான் கிட்டத்தட்ட ஒரு 15 வருடத்துக்கு பின்னர் தான் பரிணாமம் அடைந்தது தமிழ் தேசியம் என்ற அடிப்படையிலேயும் தமிழ் ஈழம் என்ற அடிப்படையிலேயும் அந்த அளவுக்கு ஒரு 3 இராணுவத்தை படைகட்டி அவர்கள் போராடக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்தார்கள். இதற்கு பின் அவ்வாறான ஒரு சந்தர்ப்பம் அமையப் போவதில்லை. அதையே பாராட்டி கொண்டு பாடிக்கொண்டு இருப்பதன் மூலமாக தங்களுடைய எதிர்காலத்தை வீணாக்கி போகக்கூடிய ஒரு நிலைமையிலே இளைஞர்களோ யுவதிகளோ தங்களை ஆக்கி கொள்ளக்கூடாது. இதிலே ஒரு தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் என்பது இலங்கைக்குள் மாத்திரமல்ல, சர்வதேச ரீதியில் ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கம். அதே போன்று ISIS என்பதும் தடை செய்யப்பட்ட இயக்கம். அதே போன்று இந்த ஜஹரான் எதை தூக்கி கொண்டு வந்தாலும் அதுவும் ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கமாக அவர்களுடைய அமைப்புகளிடம் தடை செய்யப்பட்டிருக்கிறது. எனவே தடை செய்யப்பட்ட அமைப்பு குறித்து நாங்கள் பேசுகின்ற போது மிக அவதானமாக இருக்க வேண்டும். அவர்களிடம் சில நல்ல செயற்பாடுகள் இருந்திருக்கலாம். புலிகளை பொறுத்தவர்கள் அவர்களுடைய காலத்திலே, அவருடைய ஆட்சி காலத்தில் அவர்கள் அந்த ஆட்சி பிரதேசத்துக்குள் அவர்கள் சில நல்ல விடயங்களை செய்திருக்கலாம். அது ஒரு உதாரணத்துக்கு இருக்கலாம். அது கமல் குருநாரத்ன கூட அவருடைய புத்தகத்திலே தெளிவாக எழுதியிருக்கிறார். புலிகளுடைய நல்ல விடயங்கள் குறித்து அவர் எழுதியிருக்கிறார். அதுபோன்று நல்ல விடயங்களை பேசலாம். ஆனால் திரும்பவும் மீளெழுச்சி பெறுகின்ற விடயத்தை அவர்கள் பேசுகின்றார்கள் என்றால் அது பயங்கரவாத சட்டத்தின் அடிப்படையில் நேரடியாக சில நேரம் அதை கைது செய்வதற்காக ஒரு நிலைப்பாடு வந்திருக்கு. இது ஏதோ ஒரு விதத்திலே ஏதோ ஒரு தகவல்களின் அடிப்படையிலே தான் போலீசார் பயங்கரவாத தடை சட்டத்தின் அடிப்படையிலே கைது செய்தார்கள். பின்னர் அது விசாரிக்கப்பட்டதன் போது இவர் ஒரு பாடகர், அவருடைய தொழிலின் அடிப்படையிலே எழுதி கொடுக்கப்பட்டது பாடப்பட்டிருக்கிறது, அல்லது அவர் அதை ஒரு உணர்ச்சி வசப்பட்ட இந்த காலம் அவ்வாறான காலமாக இருக்கின்றது. முள்ளிவாய்க்கால் கஞ்சி அதற்கு பின் வரக்கூடிய இந்த காலம் என்பது புலிகளுடைய அந்த விடயங்கள் பேசக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. சர்வதேச ரீதியிலே வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய இதை புகழ்ந்து பேசி பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அதில் ஈர்க்கப்பட்ட அடிப்படையிலே இந்த பாடகரும் சொல்லிசை பாடகரும் இலங்கைக்குள்ளே பாடியிருக்கிறார். ஆனால் இலங்கைக்குள்ளே உள்ள சட்டம் அறியாத நிலையில் அவர் பாடியிருக்கிறார். எனவே இந்த ஒரு கைது என்பது பொதுவாக தமிழ் சமூகத்தின் மத்தியிலே அல்லது புலிகளை ஆதரிப்பவர்கள் மத்தியிலே அல்லது புலிகள் மீது ஏதோ ஒரு விதத்தில் ஈர்ப்புள்ளவர்கள் மத்தியிலே இப்படி ஒரு சட்டம் இந்த நிலைமையிலே பாயும் என்பதை உணர்த்தி இருக்குது. எனவே பயங்கரவாத தடை சட்டம் என்பது தடை செய்யப்பட்ட இயக்கங்கள், அது முஸ்லீம் இயக்கமாக இருக்கலாம், அல்லது கத்தோலிக்க இயக்கமாக இருக்கலாம், அல்லது தமிழர்களுடைய இயக்கமாக இருக்கலாம், சிங்கள இயக்கங்களாக இருக்கலாம். பிடிஏ என்பது அவர்கள் அந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் எவ்வாறு கைது செய்யப்படுகிறார்கள் ஆயுத போராட்டம் மாத்திரம் அல்ல. ஒரு மக்களை கிளர்ந்தெழச் அல்ல பயங்கரவாத நடவடிக்கையிலே ஈடுபடுத்துவதற்கு ஒரு அடிப்படையிலே ஏதாவது ஒரு செயற்பாடுகள் செய்வார்கள், கைது செய்யப்படுவார்கள். ஆனால் விசாரணையின் அடிப்படையிலே பின்னர் பல போராட்டங்கள் நடந்தது. வெறுமனே அந்த இடத்திலே இளங்குமரன் தோழர் அவர்கள் இருந்தால் அவர்கள்தான் என்ற அடிப்படையிலே நாங்கள் அதை முழுமையாக ஒரு இடத்திற்கு கொண்டு செல்ல முயற்சி செய்திருக்கிறார்கள். எனவே அரசாங்கம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அரசு தரப்பினூடாக கொடுக்கப்படுகின்ற அழுத்தங்களும் அதுக்காக கோரிக்கைகளையும் பரிசீலனை செய்யப்பட்ட அடிப்படையிலே அங்கு பேசப்படுகிறது. அரசு தரப்பினூடாக அறிவிக்கப்பட்டதனூடாக அவர் அங்கு செல்கின்றார், அவர் வெளியில் வருகின்றது அங்கு இருக்கிறார், பக்குவமாக அவரை வீட்டுக்கு கொண்டே சேர்த்திருக்கிறார்கள். அதற்காக இவர்களுக்காக பேசிய ஏனைய தமிழ் கட்சிகளையோ அல்லது தமிழ் கட்சி உறுப்பினர்களோ சிவில் சமூக அமைப்பினர்களோ அல்லது ஏனைய அவருக்காக போராடிய மற்ற அமைப்புகளையோ நாங்கள் அது குறைத்து மதிப்பிட முடியாது. அவர்களும் இதற்கு எதிராக
பிடிஏ என்ற விடயத்திலே எங்களுடைய அரசாங்கம் தெளிவாக இருக்கிறது. பிடிஏ ஒதுக்கப்பட வேண்டும். கிட்டத்தட்ட 50 வருட கால வரலாறு இருக்கிறது பிடிஏ. பயங்கரவாத தடை சட்டம் கிட்டத்தட்ட 49-50 வருடம் அதற்கு ஆயுள், அதனுடைய வயது. எனவே அதை நீக்குவதாக இருந்தால் அவ்வாறான ஒரு நாடு, அவ்வாறான ஒரு சட்டம் கொண்டு வரக்கு தேவை ஏற்பட்ட ஒரு நாடு இன்னும் அதற்கான சில அறிகுறிகள் இருக்கின்ற என்ற அடிப்படையிலே அவ்வாறான நடவடிக்கைகளிலே ஈடுபடுவதற்கு சாதாரண சட்டத்தின் கீழ் ஒரு சட்டம் இருக்க வேண்டும். அந்த சட்ட மூலங்களை நாங்கள் உருவாக்கியதன் பின் பிடிஏ ஒதுக்கிவிடும். இன்னும் நாங்கள் எந்த ஒரு சங்கோதனை, அதாவது திருத்தச் சட்டங்கள் இதுவரையே கொண்டு வரப்படவில்லை. திருத்தச் சட்டத்துக்கான காலம் ஆய்வு செய்யப்படுகின்றது, மீளாய்வு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த சட்டங்கள் எவ்வாறு மாற்றப்பட வேண்டும், இதிலே கடுமையான புடியிலிருந்து எவ்வாறு மாற்றப்பட வேண்டும், இவர்களை 90 நாள் அல்லது அதற்கு அதிகமான நாள் தடுத்து வைத்து விசாரிப்பதாக இருந்தால் சாதாரண சட்டத்திற்கு அதுக்கு இடம் இருக்கிறதா என்ற அடிப்படையிலே பல பரிசீலனைகள் இடம்பெற்று ஒவ்வொரு அரசாங்கமும் பிடிஏ அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே சொன்ன விஷயம் பிடிஏ நாங்கள் இல்லாமலாக்குவோம், ஜனாதிபதியை இல்லாமலாக்குவோம் என்றால் அவருக்கு கூறியுண்டால் ஆனால் எதுவும் செய்யவில்லை. ஆனால் எங்களுடைய அரசாங்கத்திலே பிடிஏ நிச்சயமாக இல்லாமலாக்கப்படும். இன்னும் ஒரு மிக முக்கியமான விடம் பேசு பொருளாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த முஸ்லீம்களுடைய குர்ஆன் 2 வருடங்களுக்கு முன் சவுதி அரேபியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு குர்ஆன், அந்த விடயத்திலே அதை துறைமுகத்திலிருந்து வெளியிலே கொண்டு வர முடியாத ஒரு சிக்கல் ஒன்று உருவாகி இருக்கிறது. இதில் மீளாய்வு குழு ஒன்று அமைக்கப்பட்டு அவர்களுடைய அறிக்கையின் அடிப்படையிலே அவை வெளியிலே கொண்டு வர முடியாத ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு பேசு பொருளாக இருக்கிறது. நாட்டிலே மிக மிக முக்கியமான ஒரு பேசு பொருளாக அமைந்திருக்கிறது. இதிலே சவுதி அரேபியாவிலிருந்து சாதிக் ஹாஜியார்னு சொல்லக்கூடியவர், அந்த நாட்டினுடைய பிரஜா உரிமை பெற்ற ஒருவர், தொடர்ந்து நீண்ட காலமாக இந்த நாட்டிற்கு முஸ்லீம்களுடைய புனித குர்ஆனை வழங்கி வருகிறார். இந்த நாட்டுக்குள்ளுக்கு வந்த அதே பிரதிகள் தான் தற்போது கடந்த கோட்டாபய ராஜபக்சேவுடைய அந்த ஆட்சி காலத்திலே முஸ்லீம்களுக்கு எதிரான நடவடிக்கையின் போது வேறு எந்த மத போதகங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மதம் சம்பந்தப்பட்ட புத்தகங்களுக்கு இல்லாத தடையை ஏற்படுத்துவதற்காக முஸ்லீம்களை அவர்கள் நேரடியாக முஸ்லீம்கள் மத்தியிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அவர்களை தண்டிக்கும் விதத்திலே அவர்கள் நடந்து கொண்ட அடிப்படையிலே தான் இந்த ரிவ்யூ கமிட்டி என்ற அந்த மீளாய்வு கமிட்டி ஒன்று போட்டு அவர்களின் அறிக்கையிலே இந்த குர்ஆனிலே ஒரு சில இடங்கள் இருக்கின்றது என்ற விஷயத்தையும் பேசி அதில் ஒரு சிலர் குர்ஆனிலே மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும், அதற்கு டிபெக்ஸ் பண்ணப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலெல்லாம் பேசி கிட்டத்தட்ட 1450 ஆண்டுகளாக உலக நாடுகளால் அங்கீகரிக்கப்பட்ட ஏற்றுக்கொண்ட ஒரு மத புத்தகத்தை அதிலே கையாடல் செய்வதற்கு வெளிக்கிட்ட அளவிலே இலங்கைக்குள்ளே உள்ள சில மௌலவிமார்கள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அந்த ரிவ்யூ கமிட்டியை நிச்சயமாக இதை கிளியர் பண்ணி கொடுக்கக்கூடியவர், ஹாபரிலிருந்து கிளியரிங் செய்யக்கூடியவரே அவர் நேரடியாக சொல்கிறார். இந்த ரிவ்யூ கமிட்டியினுடைய அந்த அறிக்கை, அந்த அந்த ரிவ்யூ கமிட்டி நீக்கப்படுகின்ற போது அல்ல அவர்களுடைய பவர் இல்லாமலாக்கப்படுகின்ற போது ஆட்டோமேட்டிக்காக அவர்களுடைய அறிக்கைகள், அவர்களுடைய தீர்மானங்கள் எல்லாம் முற்றுமுழுதாக இல்லாமலாக்கப்படும். எனவே அதன் அடிப்படையிலே மீண்டும் ஒரு ரிவ்யூ கமிட்டியை உருவாக்குவதோ அல்லது நேரடியாக கலாச்சார அமைச்சினூடாக வழங்கக்கூடிய அறிவுறுத்தலின் அடிப்படையிலே தேங்கி கிடக்கின்ற அந்த புனித குர்ஆனை மீண்டும் வெளியிலே கொண்டு வர முடியும் என்ற அடிப்படையில் பேசப்படுகின்றது. அதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. எனவே நான் நினைக்கின்றேன் இதற்கான பிரதி அமைச்சராக இருக்கக்கூடிய முனீர் முலஃபர் அவர்கள் இதற்கான நடவடிக்கை எடுத்து இந்த குர்ஆன்களை மீண்டும் வெளியிலே கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதே சந்தர்ப்பத்திலே அதற்கான டெமரேஜ், அதில் தேங்கி கிடந்ததற்கான கட்டணங்கள், ஹாபருக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்கள் பெருந்தொகையாக இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே முஸ்லீம்களுடைய தனவந்தர்கள், அந்த குர்ஆனை மதிக்கக்கூடியவர்கள் பலரும் இணைந்து அதற்கான கட்டணங்களை செலுத்தி அரசு சலுகைகளையும் பயன்படுத்தி அந்த புனித குர்ஆன்களை வெளியிலே கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள், அதற்கான நடவடிக்கைகளை பலரும் பலவிதத்திலே முன்னெடுத்து வருகின்றார்கள். எனவே இது ஒரு பேசு பொருளாகுவதை விட அதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு குறிப்பாக இந்த ரிவ்யூ கமிட்டியை இல்லாமலாக்குவதுதான் சிறந்தது. அது அவர்களுடைய தேவைக்காகவும், ஒரு சிலருடைய குறிப்பிட்டவர்களுடைய தேவைக்காகவும், அவர்களுடைய அமைப்புகளை வளர்த்து கொள்வதற்காகவும், அவர்களுடைய அமைப்புகளுடைய புத்தகங்களை விற்றுக்கொள்வதற்காக இவ்வாறான ஒரு விடயத்தை மேற்கொண்டிருக்கிறார்களா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. எனவே அவை நீக்கப்பட்டு, அந்த சபை நீக்கப்பட்டு அதற்கு பின் அதற்கான நடவடிக்கைகள் எடுப்பதன் மூலம் இந்த குர்ஆனை வெளியிலே கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்பதை நான் சமூகத்தாருக்கு தெரிவிக்கின்றேன். அந்த விடயங்களோடு நாங்கள் இன்றைய நேருக்கு நேர் நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகின்றோம். மீண்டும் மற்றொரு நேர்காணலில் இன்னும் பல விடயங்களை இன்னும் விவரமாக பேச நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஆகவே நன்றி திரு தாஹா ஐன்ஸ்டீன் அவர்களுக்கு நம்முடைய இணைந்த விவரங்களை பகிர்ந்து கொண்டவைக்கு. மற்றது நிச்சயமாக உறுதியாக நம்புங்கள், இந்த அரசாங்கம் அடுத்த வருடம் அளவிலே பிடிஏ என்ற சட்டத்தை முழுமையாக நீக்கிவிட்டு புதிய திருத்த சட்டத்தின் கீழ்
சாதாரண சட்டத்தின் கீழ் ஒருவரை தடுத்து வைத்து விசாரிப்பதாக இருந்தால் அதற்கான சோர்ஸ், அதுக்கான தேவைகள், அதுக்கான சில வரம்புகளை அமைத்து கொண்டு பிடிஏ நிச்சயமாக நீக்கப்படும். அதிலே உறுதியாக வாக்களித்த அடிப்படையிலே அவை நிறைவேற்றப்படும் என்பதை உறுதியாக சொல்லிக்கொள்கிறோம். ரைட், நன்றி. நன்றி தீக்ஷன். தொடர்ந்தும் லங்காஸ்ட்ரியுடன் இணைந்திருங்கள். மற்றும் ஒரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியினூடாக சந்திக்கலாம். ஒளிப்பதிவாளர் லிசேரன் மற்றும் விஜயகுமாருடன் நான் டெல்ஷான் வின்சன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.